லைவ் ஆன் எவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன படத்திரை விமர்சனம் பார்க்க போகிறோம்னா அங்கீகாரம் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பார்த்தோங்க அப்படின்னா அங்கீகாரத்தில் குடிசை பகுதியில் பார்த்தோன்னா ஒருத்தர் இருப்பாப்புல, ஹீரோ இருப்பாப்புல. அந்த ஹீரோ பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸில் மிக ஆர்வமாக அவருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது அவருக்கு கால் ஃப்ராக்சர் ஆகிடும். கால் ஃப்ராக்சர் ஆகிட்ட உடனே அவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணிவிட்டு கொஞ்சம் கால் சரியாயிடும். உடனே காமன்வெல்த் விளையாட்டு வரும். அதில் எப்படியாவது கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பார். ஆனால் ஹீரோவுக்கு அந்த வாய்ப்பு பறிக்கப்படுது. அதாவது ஹீரோவுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா நீ ஏற்கனவே கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, அதனால் உனக்கு காமன்வெல்த் கொடுக்க முடியாது, அங்கே தோத்துட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த டீமுங்க எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் நான் விளையாடியே ஆகும்னு சொல்லிட்டு ரொம்பவும் பாடுபடுறாப்புல படத்தில் நாயகன் கேஜேஆர் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ரொம்ப பார்த்தங்க அப்படின்னா இந்த படத்தில் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காப்புல ஹீரோ. நல்ல ஜிம் பாடி அந்த இது எல்லாமே நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல. இதெல்லாமே தவிர்த்து இந்த கதையை ரொம்ப அற்புதமாக டைரக்டர் எடுத்துகிட்டு போயிருக்காப்புல. இதெல்லாம் விட அவர் கடைசியாக அந்த காமன்வெல்த்தில் கலந்துக்கினாரா இல்லையான்றது தான் ஃபுல்லாகவே இந்த கதை அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவர் அதுக்கப்புறம் இந்த காமன்வெல்த்தில் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பல டீம்கள் சொல்லும் போது இவர் யாரையோ சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது இல்லை உனக்கு கால் இது மாதிரி ஆயிடுச்சு, பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கோர்ட்டு அங்கே இங்கெல்லாம் போயிட்டு போராடி அவர் நீதியை வாங்குறாரு. கடைசியாக கிளைமேக்ஸ்னு பார்த்தோன்னா அவர் காமன்வெல்த்தில் கலந்துக்கினாரா இல்லையா அப்படின்றதான் கிளைமேக்ஸில் இந்த கதையை. இந்த படத்தில் பார்த்தோங்கன்னா மியூசிக் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காப்புல. அப்படியே போல் ஹீரோனுடைய ஆக்டிங் ரொம்ப கொஞ்சம் இயல்பாக இருந்தது. இப்போது இந்த விளையாட்டுத்துறையில் என்ன விஷயங்கள்லாம் நடக்குது, இது மாதிரி இவ்வளோ டேலண்ட்டாக இருக்கிறவங்க எப்படி வாய்ப்பு பறிக்கப்படுதுன்றதுலாம் ரொம்ப அற்புதமாக இயக்குனர் காமிச்சிருக்காரு. மொத்தத்தில் அங்கீகாரம் அவருக்கு ஹீரோ கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் படம் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி.